ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. ஷாபான் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் அந்த இரவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்புகள் அனைவருக்கும் மன்னிப்பை வழங்குகிறார், இணை வைப்பாளருக்கும் குரோதத்தை நெஞ்சிலே கொண்டிருப்பவருக்கும் தவிர. இப்படிப்பட்ட ஒரு இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே வருகிறது. இமாம் அல்-அல்பானி ரஹிமஹுல்லாஹ் தங்களுடைய சில்சிலா சஹீஹாவிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சிறப்பு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அதே வேளையில் அதிலே பிரத்யேகமான அமல்களை செய்ய வேண்டும் என்றோ, அதிலே 100 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்றோ, அல்லது ஒரு 6 ரக்காத்துகளை வித்தியாசமாக தொழ வேண்டும் என்றோ எந்தவித வழிகாட்டுதலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரவில்லை. அந்த நாளில் இனிப்பு பலகாரங்களை செய்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்றோ, அல்லது அந்த நாளில் 3 யாசீன்களை வித்தியாசமாக ஓதி உணவு அபிவிருத்திக்காக, பிறருடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக 3 விதமான யாசீன்களை ஓத வேண்டும் என்றோ எந்த இடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? 3 யாசீன்கள் இங்கே சிறப்பாக பிரத்யேகமாக ஓதப்பட வேண்டும் என்கிற ஒரு வழிமுறையை நம்முடைய ஊரிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டி பலகாரங்களும் வித்தியாசமாக விசேஷமாக ரொட்டிகளும் சுட்டு பரிமாற வேண்டும் என்று சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கதை? யார் இப்படிப்பட்ட இந்த புனித இரவில் ரொட்டியையும் வாழைப்பழத்தையும் விமரிசையாக எடுத்து வைத்து ஃபாத்தியா ஓதி எல்லோருக்கும் விநியோகிக்கிறார்களோ, அந்த ரொட்டியும் அந்த வாழைப்பழமும் இவர் கபரிலே இருக்கும் போது கொடையாக கேடயமாக மாறி கபருடைய அதாபிலிருந்து அவரை பாதுகாக்குமா? வாழைப்பழத்தை அந்த கொடையின் காம்பை போலவும், அந்த ரொட்டி கொடையின் மேல் பகுதி அந்த திரையை போலவும் மாறி கபருடைய வேதனையிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு தரும் என்றெல்லாம் கட்டுக்கதைகள் எழுதி வைக்கப்பட்டு இன்றைக்கு பிதாத்துகள் ஆரவாரமாக உற்சாகமாக அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். மார்க்கத்தினுடைய வழிமுறைகள், மார்க்கத்தினுடைய உபதேசங்கள், மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்கள் மிக மிக புனிதமானது. அல்லாஹ் இதை ஷரீஅத்து மினல் அம்ர் என்கிற அடிப்படையிலே உருவாக்கி வைத்திருக்கிறான். மனிதர்களின் மன இச்சைகளோ, மதகுருமார்கள் உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து எடுக்கக்கூடிய தீர்மானங்களோ மார்க்கம் அல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு வழிகாட்டுதல்களாக கொடுத்திருக்கிறார்களோ, எதை நமக்கு வழிமுறைகளாக கொடுத்திருக்கிறார்களோ அதுதான் மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக எதை நாம் செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிக்க மாட்டான் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, இந்த ஷாபானுடைய இந்த 15ஆம் அந்த அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை தரக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கிறதே, அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோடிட்டு காட்டியிருக்கிற அந்த செய்தியை கொஞ்சம் இங்கே சிந்திக்க வேண்டும். என்ன செய்தி அது? அந்த நாளில் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை கொடுக்கிறான். யாரை தவிர? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவரை தவிர. ஷஹன் மனதிலே குரோதத்தையும் மனதிலே ஒருவர் மீது வெறுப்பை கொண்டிருப்பவரை தவிர. என்னதான் நம்முடைய வாழ்க்கையிலே சிலரை குறித்த எரிச்சல் நமக்கு இருந்தாலும், சிலரை குறித்த விரோதம் நமக்கு இருந்தாலும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு வந்து விட்டால் மனதில் இருக்கிற குரோதத்தை தூக்கி எறிய வேண்டும். அப்படிப்பட்ட அடிப்படையில் குரோதங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு எதிர் வரக்கூடிய புனித ரமதானில் இபாதத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்து கொண்டு, இபாதத்திலே மிகவும் ஒரு உற்சாகத்தோடு, இபாதத்திலே மிகவும் ஆர்வத்தோடு பங்கெடுத்த அந்த ரமதானை கழிக்கிற போது நிச்சயமாக அல்லாஹ்வின் சிறப்பிற்குரியவர்களாக நாம் மாறலாம், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக நாம் மாறலாம். அப்ப அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தியும் அல்லாஹ்வுடைய திருப்தியும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் பெறக்கூடிய வழிமுறைகளில் ஈடுபடுவதை விட மாற்றமான காரியங்களில் ஈடுபடுவதுதான் இன்றைக்கு சமுதாயத்திலே அதிகரித்து விட்டது. அதனால்தான் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வமூட்டுகிற அதே வேளையில் நன்மையான காரியங்களில் நம்முடைய பங்களிப்பை வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வலியுறுத்தியிருக்கிற அதே வேளையில் தீமையில் ஈடுபடக்கூடாது, மார்க்கம் தடை செய்திருப்பதில் எந்த வகையிலும் உங்களுடைய பங்களிப்பு இருந்துவிடக் கூடாது என்பதில் தான் அல்லாஹ் எச்சரிக்கையை நமக்கு தந்திருக்கிறான். அந்த எச்சரிக்கையை ஒருவர் எச்சரிக்கை உணர்வாக எடுத்துக்கொண்டு வாழுகிற போதுதான் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அந்த அருளும் அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியும் நமக்கு கிடைக்கும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யார் எங்களுடைய இந்த மார்க்கத்தில் ஒரு புதுமையான ஒன்றை உருவாக்கி வைப்பாரோ, புதுமையான ஒன்றை உருவாக்கி அதை தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்துவாரோ என்றால் அவரும் அவர் செய்த காரியமும் ரத்து செய்யப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பாதையில் நேராக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அருமை சகோதரர்களே, மார்க்கம் வழிகாட்டி இருக்காத எந்த விஷயத்தையும் நாம் செய்யக்கூடாது.
மார்க்கம் நமக்கு வழிமுறைகளாக தராத எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. சஹாபாக்கள் அதில் தான் எச்சரிக்கையாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு, அகிலத்தின் அருட்கொடை எண்ணலும் பெருமானாருடைய மறைவிற்கு பிறகு அன்றைக்கு வாழ்ந்த மக்களை எதை கொண்டு நல்லவர்கள் என்றும் தீயவர்கள் என்றும் பிரித்தறியப்பட்டார்கள், எதை கொண்டு அஹ்லு சுன்னா என்றும் அஹ்லு சுன்னாவிற்கு எதிரானவர்கள் என்றும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையில் தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் மட்டும்தான் அஹ்லு சுன்னாக்களாக இருந்தார்கள். அன்றைக்கு உருவாக்கப்பட்ட முத்தஸிலாக்களாக இருந்தாலும், ஹவாரிஜிகளாக இருந்தாலும், ஜஹமியாக்களாக இருந்தாலும், இவர்கள் எல்லோருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வழிமுறையாக காட்டினார்களோ அந்த வழிமுறைக்கு மாற்றமாக போனவர்கள் தான். அந்த வழிமுறைக்கு வித்தியாசமான முறையில் தங்களுடைய பாதைகளை அமைத்துக் கொண்டவர்கள் தான். நம்முடைய மன இச்சைப்படியோ மதகுருமார்களின் கருத்துப்படியோ மார்க்கத்தை மாற்றி வைக்க முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் யஹூதிசத்திற்கும் நஸ்ரானிசத்திற்கும் என்ன வித்தியாசம்? அவர்களுடைய இறை தூதர்கள் இறந்ததற்கு பிறகு மன இச்சைக்கு ஏற்றால் போல் தங்களுடைய மனசாட்சிகள் சொல்வதை போல் மார்க்கத்தை வளைத்தார்கள், மார்க்கத்தை நெறித்தார்கள், புதிதாக விஷயங்களை எல்லாம் உருவாக்கினார்கள். அல்லாஹ் கடமையாக்காத விஷயங்களை எல்லாம் கடமையாக்கப்பட்டதை போல் மக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் எதையெல்லாம் வழிமுறைகளாகவும் நெறிமுறைகளாகவும் கொடுத்தார்களோ அந்த நெறிமுறைகளை எல்லாம் மறைத்துவிட்டு புதுமைகளை உருவாக்கினார்கள். அதனால் தான் அவர்கள் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டார்கள். அதனால் தான் அல்லாஹ்வுடைய அந்த கிருபையில் இருந்தும் அல்லாஹ்வுடைய இரக்கத்திலிருந்தும் அவர்கள் தூரமாக்கப்பட்டார்கள். அதே போன்று நாம் ஆக வேண்டுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்தால் என்ன ஆகும்? மார்க்கத்தில் எந்த காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுடைய அங்கீகாரம் இருந்தால் மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். நமது இஷ்டப்படி ஒவ்வொருடைய மன இச்சைப்படி மார்க்கத்தை வளைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மார்க்கத்தினுடைய விஷயங்கள் தாறுமாறாக ஆகியிருக்கும். எனக்கு நேரம் இருக்கிறது என்பதனால் அல்லது எனக்கு உடலிலே ஆரோக்கியம் இருக்கிறது என்பதனால் வாரத்திற்கு நான் 3 முறை ஜும்மா தொழுகையை நடத்த முடியுமா? எனக்கு நேரம் இருக்கிறது என்பதனால் பள்ளிவாசல் எனக்கு பக்கத்திலே இருக்கிறது என்பதனால் ஃபஜ்ர் தொழுகையை 10 ரக்காத்தாக தொழ முடியுமா? துஹர் தொழுகையை 40 ரக்காத்துகளாக தொழ முடியுமா? தொழ முடியாது. இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையே, இந்த மார்க்கத்தினுடைய அம்சமே, இந்த மார்க்கத்தினுடைய அழகும் அலங்காரமுமே மாறா தன்மைகளில் இருப்பதனால் தான் உலகத்தில் இருக்கிற எந்த மதங்களாக இருந்தாலும் எந்த கொள்கைகளாக இருந்தாலும் மனிதர்களால் நாம் வாழுகிற இந்த நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் எவையுமே அந்த புனிதத்திலே இல்லை, எவையுமே அந்த மாறாத்தன்மைக்கு மாற்றமாக இல்லை. எல்லாமே மாறும் தன்மை கொண்டதுதான். எல்லா கொள்கைகளும் மாறும் தன்மைக்கு உட்படுத்தப்பட்ட அடிப்படையில் தான் இருக்கிறது. இஸ்லாம் மட்டும்தான் மாறும் உலகில் மாறாமல் இருக்கிறது. இன்றைக்கு அதானுக்கு ஒரு வார்த்தைகள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது என்றால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பித்து ஒரு சில வார்த்தைகள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது என்றால் இதே வார்த்தை தான் உலகத்திலே இருக்கிற எல்லா நாடுகளிலும், இதே வார்த்தை தான் போன நூற்றாண்டிலும், இதே வார்த்தை தான் 14 நூற்றாண்டிலும். இன்றைக்கு பள்ளிவாசலிலே ஜமாத்தாக இப்படி ஒரு ஜுமா குத்பா, இப்படி ஒரு ஜுமா நடைபெறுகிறது என்றால் இதே போன்றுதான் உலகத்திலே இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களிலும், இதே போன்றுதான் 14 நூற்றாண்டுகளிலும். ஒரு ரமதான் மாதத்திலே நோன்பு வைக்கிறோம் என்றால் இந்த நோன்பு தான் உலகத்திலே உள்ள எல்லா இடங்களிலும் 14 நூற்றாண்டுகளாக எல்லா இடங்களிலும் இப்படித்தான். இப்படி புனிதம் மாறாமல் எந்த விதமான மாற்றமும் காணாமல் மாறும் உலகில் மாறா தன்மை கொண்ட மாசற்ற ஒன்றாக நம்முடைய மார்க்கம் இருப்பதனால் தான் இன்றைக்கு பல பேர் இந்த மார்க்கத்தை தழுவுகிறார்கள். ஆனால் இந்த மார்க்கத்திற்கு நாங்கள் தான் சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், பரம்பரை முஸ்லிம்கள் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொள்பவர்கள், நாங்கள் எல்லாம் 10 தலைமுறைகளாக இந்த ஊரிலே ஜமாத்தாக இருக்கிறோம், மொஹல்லாவாக இருக்கிறோம், பாரம்பரிய முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு புனிதங்களையும் பலவிதமான புதுமைகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எக்காரணத்தை கொண்டும் அதிலே ஈடுபடக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் அதில் நம்முடைய பங்களிப்பை வைக்கக்கூடாது. இது நன்மைதானே, நன்மை என்று நினைத்துத்தானே செய்கிறார்கள் என்று நாம் சொன்னால் உலகத்திலே தீமைகளாக நடைபெறுகின்ற எல்லாமே சிலருடைய பார்வையில் நன்மைதான். உலகத்திலே தீமைகளாக நடைபெறுகின்ற எல்லாமே சிலருடைய பார்வையில் நன்மைதான். எதற்காக பொழுதுபோக்கு இடங்களுக்கு போகிறார்கள்? எதற்காக சினிமா போன்ற இடங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள்? அவர்களுடைய மனதிற்கு அது நன்மையாக தெரிகிறது, அவர்களுடைய மனதிற்கு அது இளைப்பாறுதலாக தெரிகிறது. அதனால் அதை நோக்கி போகிறார்கள். துறவரத்தை நோக்கி ஏன் சில பேர் போகிறார்கள்? அவர்களுடைய மனதிற்கு அது நன்மையாக தெரிகிறது. தியாகம் செய்வதை கொண்டுதான், இளமையை தியாகம் செய்வதை கொண்டுதான், வாலிபத்தை தியாகம் செய்வதை கொண்டுதான் இறைவனின் அருளை பெற முடியும் என்கிற அந்த ஒரு சிந்தனை அவர்களுக்கு நன்மையாக தெரிவதனால் துறவரத்தை மேற்கொள்கிறார்கள். உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன அடிப்படைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன இசங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா இசங்களும் சிலருடைய பார்வையில் நன்மையாகத்தான் தெரியும்.
அப்ப எது நன்மை எது தீமை என்று எப்படி நான் முடிவெடுப்பது? ஒருவருடைய பார்வையில் கம்யூனிசம் சரியாக தெரியும், ஒருவருடைய பார்வையில் கேபிட்டலிசம் சரியாக தெரியும், ஒருவருடைய பார்வையில் வேறு விதமான சமூக அமைப்பு சரியாக தெரியும். எது சரி? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு சரி என்று சொன்னார்களோ அது மட்டும் தான் சரி. இந்த நூற்றாண்டிலே இருந்து நான் சிந்திக்கிற போது, நான் பழகி கொண்டிருக்கிற சமூக அமைப்பிலிருந்து பார்க்கிற போது, அல்லது நான் வளர்ந்து வந்த, நான் வாழ்ந்து வந்த, நான் தவழ்ந்து வந்த ஒரு சமூக கட்டமைப்பில் இருந்து பார்க்கிற போது எனக்கு ஒன்று சரியாக தெரியும். ஆனால் அது உங்களுக்கு தவறாக தெரியும், அது வேறொருவருக்கு தவறாக தெரியும். இன்றைக்கு எத்தனை விதமான ஆடை கலாச்சாரங்கள் உலகத்திலே இருக்கிறது, எத்தனை விதமான ஆன்மீக வழிபாடுகள் உலகத்திலே இருக்கிறது. ஒவ்வொருவனுடைய பார்வையிலும் அது சரியாகத்தான் தெரிகிறது. ஆனால் அவைகள்லாம் சரி என்பதற்கு அளவுகோலாக மாறாது. அதனால் எப்படி நீங்கள் மார்க்கத்தை நேசிக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் சொர்க்கத்தை நேசிக்கிறீர்களோ, அதே போன்று சுன்னாவை நேசிக்க வேண்டும். எப்படி நீங்கள் நரகத்தை வெறுப்பீர்களோ, எப்படி நீங்கள் தீமைகளை வெறுப்பீர்களோ, எப்படி நீங்கள் பாவத்தை வெறுப்பீர்களோ, அதே போன்று பிதாத்துகளை வெறுக்க வேண்டும். இது புதுமைவாதிகள் பேசுகிற பேச்சு என்று நினைத்து விடாதீர்கள். இது வஹாபிகள் பேசக்கூடிய பேச்சு என்று நினைத்து விடாதீர்கள். இவர்களெல்லாம் புதிதாக தோன்றி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். இப்படித்தான் 14 நூற்றாண்டு காலமாக உலமா அஹ்லி சுன்னா பேசிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பிறகு அந்த நயவஞ்சகர்களுடைய தலையீட்டால், யூதர்களின் பின்புலத்தால், மார்க்கத்தின் எதிரிகள் திட்டமிட்டு சதிகள் செய்து உருவாக்கி வைத்ததன் தீய விளைவுகளால் உருவாக்கப்பட்ட எல்லா பிதாவிற்கும் எதிர்த்தும், எல்லா பிதாத்துகளுக்கும் முரணாகவும் அஹ்லு சுன்னாவின் உலமாக்கள் இப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால் இதை புதுமைவாதம் என்று நினைக்காதீர்கள், இதை வேலையற்றவர்களுடைய வாதம் என்று நினைத்து விடாதீர்கள், இது அடிப்படைவாதிகளுடைய பிடிவாத போக்கு என்று நினைத்து விடாதீர்கள். மார்க்கத்தின் நலனுக்காகத்தான் இது சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே படைத்திருக்கிற பெரும்பான்மையானவர்களை நரகத்திற்காகத்தான் வைத்திருக்கிறான். உலகத்திலே அவன் படைத்திருக்கிற மனிதர்களில், ஜின்களில் பெரும்பான்மையானவர்களை நரகத்திற்காகத்தான் வைத்திருக்கிறான். சொற்ப சிறுபான்மை தான் சொர்க்கத்திற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த சிறுபான்மையினர்களில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் என்றால், சகோதரர்களே, நன்மைகளில் ஈடுபடுவது எவ்வளவுக்கு எவ்வளவு அதற்கு முக்கிய காரணமாக வைக்கிறதோ அதற்கு கொஞ்சமும் குறையாமல், இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிகமான அளவிலே தீமைகளில் ஈடுபடாமல் இருப்பதற்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிமுறையாக வைத்திருக்கிறார். அதனால் தான் ஹுதைஃபத் இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எல்லாரும் நன்மைகளை குறித்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிற போது நான் தீமைகளை குறித்து கேட்பேன். ஏனென்றால் அல்லா அகஃபிஹி, அந்த தீமையிலே விழுந்து விடக் கூடாது என்பதனால், அந்த தீமையின் பாதிப்பு என்னை அணுகிவிடக் கூடாது என்பதனால். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எச்சரிக்கை உணர்வோடு பிதாத்தை குறித்தும் சொல்லி இருக்கிறார்கள். மார்க்கத்தின் வழிமுறைகளில் பெருமானாருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் புதுமைகள் உருவாக்கப்பட்டதையும் நமக்கு எச்சரிக்கை செய்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால் உபதேசத்தை கேட்ட சகோதரர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தோடு தொலைபேசிகளை பேசுங்கள். இந்த எந்த விதமான பராத் இரவு கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பதை துணிச்சலாக சொல்லுங்கள். எந்த விதமான பிதாத்துகளிலும் உங்களுடைய பங்களிப்பை வைத்து விடாதீர்கள் என்று மிக தெளிவாக பேசுங்கள். ரசூலுல்லாஹ்வை விட, சஹாபாக்களை விட, நாற்பெரும் இமாம்களை விட, தாபியீன்களை விட, தபவு தாபியீன்களை விட மார்க்கத்தை நம்மால் கடைபிடித்து விட முடியுமா? அவர்களுடைய காலத்திலே இல்லாத ஒன்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி மார்க்கமாக ஆகும்? எதற்கெடுத்தாலும் ஃபாத்தியா, எதற்கெடுத்தாலும் யாசீன் சூராவை ஒரு புனிதப்படுத்தி ஓதிக்கொண்டே இன்றைக்கு மக்களுடைய பார்வையிலே ஒரு வித்தியாசத்தையும் ஒரு புனிதங்களையும், அதாவது புதினங்களைத்தான் இன்றைக்கு புனிதங்களாக காட்டிக் கொண்டிருக்கிறார்களே தவிர மார்க்கத்தின் உன்னதமான உயர்வான உபதேசங்களை இன்றைக்கு காட்ட தவறியதன் விளைவுதான் இத்தனை ஆண்டுகளாகியும் திரும்ப திரும்ப இது குறித்த எச்சரிக்கையை சமுதாயத்திற்கு மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்பதை மனதில் வைத்து, அருமை சகோதரர்களே, சுன்னாவை நேசியுங்கள், சுன்னாவை வாசியுங்கள், சுன்னாவை சுவாசியுங்கள், பிதாத்தை வெறுத்து ஒதுக்குங்கள். பிதாத்தில் எந்த வகையிலும் உங்களுடைய ஒத்துழைப்புகளை தராதீர்கள். பிதாத்தை வெறுப்பது ஈமானின் அடையாளம். பிதாத்தை வேறறுப்பது சுன்னாவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற காதலையும், சுன்னாவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற அவாவையும் ஆசையையும் உணர்த்தக்கூடியது என்கிற உண்மையை உணர்ந்து சுன்னாவின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களையும் அமைத்து பிதாவிலிருந்து விடுபட்ட, பிதாவிலிருந்து விலகிய ஒரு நல்ல வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டு இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.